தம்பி என்ன எழுதிருக்க? நான் காமிக்கவே மாட்டேன். ப்ளீஸ்டா காமிடா. காமிக்கவே மாட்டேன். அம்மா தம்பி என்ன எழுதுறானே காமிக்க மாட்டேங்கிறான். என்ன எழுதுறானே காமிக்க மாட்டானா? ஆமாம்மா. என்னடா தம்பி, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேனா இல்லையா? ஏதாவது மறைச்சி எழுதணுன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா சிவன்யா? நம்ம ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தோமே. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஞாபகம் இருக்கா? சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க பார்க்கலாம். ப்ராஜெக்ட் தேவையானது எல்லாமே எடுத்து வந்துட்டீங்களா? என்னென்ன எடுத்து வந்துருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நாங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, பேப்பர், அடுத்தது கேண்டில், அடுத்தது மேட்ச் பாக்ஸ், அடுத்தது காட்டன் பேக்ஸ், அடுத்தது லெமன் ஜூஸ். இதை வச்சு நம்ம பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன ஃபர்ஸ்ட்? இந்த ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேர் என்னன்னா சீக்ரெட் ஃபயர் ரைட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். நம்பி என்னது? நம்பி என்னன்னு சொல்லு. பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? முதல்ல வந்து நம்ம காட்டன் பேட்ஸ் எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம இந்த பேப்பரில் லெட்டர்ஸ் எழுதிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் அக்கா எழுதிட்டோம். யார் எழுதுறீங்க? சரி, இருசுவினியா ஃபர்ஸ்ட் தம்பி எழுதி முடிக்கிட்டு. வெயிட் பண்ணு. தம்பி எழுதிட்டோம். ஒருத்தராக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஏ போட்டுக்கலாம். பெருசாக போடு. அடுத்து போடு. இங்கே போடு பி. இன்னும் கீழே தள்ளி போடு. அடுத்து எங்கே போடுற? சி இங்கே போடு. டி. டி எங்கே போடலாம்? இங்கே போடு. சரி, இப்போ அது காயட்டும். ஓகேயா? இப்போ அக்கா எழுதுவா. நீ என்ன செய்ய எழுத போகிற? சர்ப்ரைஸ் எழுத போறியா? சரி, ஓகே. எழுது. நேராக வை பேப்பரை. வீடியோக்கு நேராக வை. தொட்டு எழுது சாமி. பத்தலைண்ணா. தனித்தனியாக பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஒரு வாட்டி. தொட்டு எழுதுனியா? கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். நீ லைட்டாக விட்டுட்டுனா கூட அந்த இடம் தெரியாமல் போயிடும். ஆக்சுவலாக நீ 2 லெட்டர் ஒரு இடத்துல எழுதிட்டின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். என்ன பண்ணணும்? காய வைக்கணும். ஓகேயா? இது கொஞ்ச நேரம் வந்து ட்ரை ஆகட்டும். சரி, வெயிட் பண்ணுங்க. மேஜிக் பண்ணலாமா? எங்கே காமி? உங்கள் லெட்டர்ஸ் எதுவும் காணுமா? ஆமாம் சாமி, எதுவுமே காணோம். அந்த பக்கம் ஒன்றுது இல்லையா? சரி, இங்கே ஒன்றுது சிவன்யா. என்னோட லெட்டர்ஸ் எங்கன்னு எனக்கே தெரியலமா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் இதெல்லாம் தெரியுதா? வாங்க நம்ம மேஜிக் பண்ணி பார்க்கலாம். மேஜிக் பண்ணலாமா? மேஜிக் பண்ணால் லெட்டர்ஸ் வந்துருமா வராதா? வருமா? சரி, இந்த மேஜிக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இப்போ? முதல்ல நம்ம மெழுகுபத்தி பற்ற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட தான் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி தான் நான் வந்து பற்ற வைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஃபயர் பண்ணிட்டோம். இருப்பா, அதை அப்படி பண்ணக்கூடாது. நம்ம டக்குன்னு பண்ண நெருப்பு வேறு பக்கம் பிடிச்சிரும். நம்ம இதை என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப மெதுவாக கேர்ஃபுல்லாக காமிக்கணும். என்ன பண்ணணும்? இங்கே பாரு. லெட்டர் ஏ வருதா? இப்போ தம்பி ஏ எழுதியிருக்கான். அடுத்து நம்ம பி கண்டுபிடிக்கிறோம். இரு அம்மா பண்ணுறேன். நீ பண்ண முடியாது சாமி. இது வந்து ரொம்ப ஆமாம். ஏ பி வருதே. தம்பி எழுதின பி நம்ம கண்டுபிடிச்சிட்டான். சரி, செய்யலாம். இது ரொம்ப ஆபத்து சாமி. நம்ம கொஞ்சம் கவனமாக செய்யணும். இந்த ஃபயர்லாம் வந்து பேரண்ட்ஸ் தான் செய்யணும். ஸோ இவன் சீக்ரெட் லெட்டர் சியும் தெரியுது. இங்கே பாருங்க. அடுத்தது நம்ம டி பண்ணலாம்.
டி எழுதுனியாப்பா? அவ்வளோதான், இந்த டியோட முடிஞ்சது. ஏய் சூப்பர் சாமி, இப்படி திருப்பி காமி. வெரி குட். சீக்ரெட் லெட்டர் எழுதியிருந்தீங்களா? என்ன எழுதியிருக்கீங்க இங்கே? ஏபிசிடி. வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ சிவன்யா நம்ம ஒன்று செக் பண்ணலாமா? சரி, இது நீயே காமி, மெதுவாக காமி, ரொம்ப நேரம் காமிக்கூடாது. கொடு, நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன எழுதிக்கேன்னு நீங்களே பாருங்க. வெரி வெரி. ஓகே, முதல் லெட்டர்ஸ் வந்துருச்சு. அடுத்த லெட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுதிருக்கீங்க பார்க்கலாம். எல் ஏ பி. ஓகே, LAB எழுதியிருக்கா. ஃபஸ்ட்டு FUN பண்ணியிருக்கேன். அடுத்து இதான் வந்து லாஸ்ட் வேர்டு. T A M I. ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த லெட்டர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃபன் லேப் தமிழ், அதாவது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட பேர். இது என்னதுன்னா நம்மளுடைய சேனலோட பேர் ஃபன் லேப் தமிழ். வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்கள் 2 பேரும் இப்போ காமிச்சிருக்கீங்க. ஓகே, இது எப்படி, இது இன்விசிபிள் லெட்டர் எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எப்படி இந்த லெட்டர் விசிபிள் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் நாம் இந்த லெமன் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி எழுதும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இன்விசிபிளாக மாறிடுது. ஓகேயா? ஏன்னா அது ஒயிட் கலரில் இருக்கிறனால நமக்கு அந்த கலர் வந்து தெரியறதில்ல பேப்பரில். ஸோ அது தெரியாது. ஸோ நம்ம அதை வந்து ஃபயர் யூஸ் பண்ணி பண்ணும்போது, ஒரு நெருப்பை வச்சு நம்ம அந்த பேப்பரை பேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் ஜூஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சுகர் அண்ட் ஆசிட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ இது என்ன சேருதுன்னு பார்த்தோன்னா, பேப்பரை விட இந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ட்ரை ஆகுது, வேகமாக வந்து பேர்ன் ஆகுது. புரியுதா? கார்பனைஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் விசிபிள் ஆகுது. பேப்பரை விட அந்த லெட்டர்ஸ் வந்து லெமன் ஜூஸில் எழுதியிருக்கிறதுனால அது வேகமாக ட்ரை ஆகி ஃபாஸ்ட்டாக ஃபயரில் விசிபிலிட்டி ஆகுது. புரியுதாம்மா? அப்படியாம்மா? ஓகேயா? சரி, இந்த பேப்பரில் இன்னும் ரொம்ப நேரம் காமிச்சிங்கன்னா என்ன ஆகும்? பேப்பர் எரிஞ்சிரும். ஓகேயா? வெரி குட், ஸ்மார்ட்டாக சொன்னேன். ஸோ இது ரொம்ப நேரம் நீங்கள் காமிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் கைடன்ஸோடு தான் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மேற்கொண்டு பார்த்தோம்னா இதை நம்ம இந்த கேண்டில் வச்சு தான் யூஸ் பண்ணுன்றது இல்லை. இது நம்ம வந்து அயன் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அயன் பாக்ஸோட ஹீட்டில் கூட இதை நம்ம பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லை, அயன் பாக்ஸ் மட்டும் இல்லை, இப்போது இந்த பல்பு வச்சுருக்கோம் இல்லையா, பல்பு வந்து ஹீட்டில் கூட நம்ம அதை வைக்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் அதனால் கை கூட சுட்டுக்குவீங்க. இந்த கேண்டிலில் வச்சு பண்ணும்போது ரொம்ப சேஃபாக பேப்பரை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் மேலே தூக்கி பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட பண்ணாதீங்க. ஓகேயா? என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப கிட்ட பண்ணக்கூடாது. அப்படியே மேலோட்டமாக அதை காமிச்சிங்கனாலே போதும். ரொம்ப கிட்ட வச்சிங்கன்னா பேப்பர் எரிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப மேலோட்டமாக காமிங்க. அந்த லெட்டர்ஸ் வந்து வேகமாக தெரியும். ரொம்ப நேரம் காமிக்காதீங்க, பேப்பர் ஹீட் ஆகி கருகி போயிடும். பாருங்க, இந்த என் லெட்டர் பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக டார்க் ஆகிடுச்சு. ஸோ அதை இன்னும் நல்லா கரெக்டாக பண்ணோம்னா நமக்கு நல்லா வந்திருக்கும். சரி, பேப்பர் காமிங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? தம்பி, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, கீழே இறக்காமீங்க, ஃபேஸே தெரில. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னாச்சு? நீங்களும் செஞ்சு பாருங்க. நீங்க வந்து கார்ட்டூன் டிராயிங் லெட்டர்ஸ் என்ன வேணா நீங்க வந்து எழுதி பண்ணி பாருங்க.
பிடிச்சிருந்தா